நம்ம சீரியல்லையும் சினிமாலையும் பல்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெக்னன்சியை கண்டுபிடிச்சிருவாங்க. அது யாருன்னா எம்பிபிஎஸ் படித்தவங்க. எம்பிபிஎஸ்சில் பல்ஸே கிடையாது. எம்பிபிஎஸ் அலோபதி பாடத்தில் எம்பிபிஎஸோ எம்டிஓ படித்தவங்களுக்கு நாடி பரிசோதனைன்னு ஒரு பாடமே கிடையாது. லண்டன்லேயோ யூஎஸ்லேயோ போய் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அவர் கையவே தொட மாட்டார். இந்தியாவில் மட்டும்தான் தொடுவான். இந்தியாவில் ஏன் தொடுவான்னா, இந்திய மக்கள் 1800களில் அலோபதி உள்ளே வந்தப்போ கையை தொடலைன்னா நீ எல்லாம் ஒரு வைத்தியரான்னு கேட்டாங்க. நாடி பார்க்க தெரியுமான்னு கேட்டிருக்கான். அதெல்லாம் தெரியாது, ஸ்டெத்தஸ்கோப் வச்சு தான் பார்க்க தெரியும். நீ எதை வச்சு வேணாலும் பாரு, நாடியே பார்க்க தெரியலன்னா நீ கொடுக்குற வைத்தியம் எப்படி பலிக்கும்? அப்படி கிளம்பி வந்துட்டாங்க. அதனால் இந்தியாவில் உள்ள அலோபதி மருத்துவர்கள் கூடி இந்தியாவில் மட்டும் நாடியை சும்மா தொட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்னு முடிவு பண்ணான். வேற ஒன்றும் செய்ய முடியாது அதை வச்சு. ஆனால் என்ன வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு ஸ்டெத்துலேயே அது கேட்கும். அவங்களுக்கு தேவையானது ஸ்டெத்தஸ்கோப் வழியாகவே கண்டுபிடிச்சிட முடியும். நாடியில் துடிக்கிறத எண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த 200 வருஷமாக தான் நாடி பார்க்குற முறை அலோபதிக்கு இந்தியா வழங்கிய கொடை. இப்படி கையை வச்சு தொட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் டாக்டருக்கு பொறுமை இருக்காது. 10 செகண்ட் மட்டும் பார்த்துட்டு கவுண்ட் பண்ணிடுவார். சரி, அதை வச்சு ஒன்றும் பண்ணவும் முடியாது. இப்போ நாடி படிக்க வர்றவங்க என்ன மனநிலையோடு வருவாங்கன்னா, சினிமா பல்ஸு, சீரியல் பல்ஸு, சித்த வைத்தியத்தை பற்றி கேள்விப்பட்டது, அவங்க தாத்தா காலத்தில் கேள்விப்பட்டது, இதெல்லாம் சேர்த்து மைண்டில் வச்சுக்கிட்டு நாடி படிக்க வருவாங்க. ஆனால் இதை மனசில் வச்சுருக்கவங்களுக்கு நாடி சொல்லித்தரவே முடியாது. இப்போ எது தடையாக இருக்குங்க நாடி படிக்கிறதுல? உண்மையிலேயே பிரசவம் கன்சீவாக இருக்கிற ஒரு கர்ப்பமாக இருக்கிறாங்க ஒரு பெண்மணி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற நாடி சித்த மருத்துவத்தினுடையது இருந்தது அந்த காலத்தில். இப்போ சிலருக்கு, யாராவது வயசான பாட்டிகளுக்கு தெரியலாம், சித்த மருத்துவர்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக சிலபஸில் கிடையாது. பிஎஸ்எம்எஸ், எம்டி, சித்தா படித்தவங்களுக்குலாம் தெரியாது. அது பாடத்திட்டத்தில் இல்லை. நான் அதனால தான் அதை எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் மாற்றிட்டாங்க. அப்போ அப்படி கையை தொட்டோன்னே, இன்னும் சீரியலில் நீங்கள் பார்க்க முடியும், ஒயிட் கோட் போட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கையை தொட்டு பார்த்துட்டு எம்பிபிஎஸ் படித்தவங்க இவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்கிற டைலாக இன்னும் நிறுத்த மாட்டேறான். சீரியல்லையும் சினிமாலையும் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அது நமக்கு பதிஞ்சிக்கிட்டே இருக்குல்ல திரும்பி. அப்போ நாடி படிக்க போகிறோன்னா நமக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி லங்ஸ்குள்ளே கேன்சர் வந்துருச்சு, மூளையில் கட்டி வந்துருச்சுன்னு இப்போ சொல்லுவாங்க பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் உண்மை. அப்போ பொய்யை பரப்பி விட்டிங்கன்னா உண்மை பக்கத்துலேயே ஆள் வர மாட்டாங்க. வந்தால் சுவாரஸ்யமாக இருக்காது. எது சுவாரஸ்யமாக இருக்கும்? பொய். உண்மை சுவாரஸ்யமாகவே இருக்காது.